அனைத்து மட் 300 நொடிகளில் இன்றைய சிறப்பு விருந்தினராக சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒலிம்பிக்கில் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் முன்னேறிய நிலையில் வினேஷ் போகத் வந்து கடைசி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு? இல்லை, உறுதியாக என்ன நடந்ததுங்கிறது இது வரைக்கும் அறிவிக்கப்பட்டது தான் தெரியும். அவங்க வந்து முதல் நாள் அவங்க வந்து அவங்க போடுவாங்க. அந்த அவங்க ரெஸ்லரை வந்து போடும்போது அவங்க அந்த வெயிட் கேட்டகரியில் கொஞ்சம் அலவன்ஸ் அப்போ கொடுப்பாங்க. ரெண்டாவது நாளில் வெயிட் கேட்டகரியில் அலவன்ஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து 50 கிலோ கேட்டகரியில் போட்டியிடுறதுனால அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ கூடுதலாக முதல் நாள் வேயிங்கில் இருந்திருக்காங்க. அதனால் அடுத்த நாள் வேயிங்கில் அவங்க கரெக்டாக இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் 50 கிலோவில். ஆனால் அதை விட 100 கிராமோ 150 கிராமோ அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியல. அதன் காரணமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இது எப்படி நடந்தது, எப்படி நடக்க விடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொதுவாக இது மாதிரியான விவகாரங்களில் விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு டயட்டை சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்காணிக்கிறது யாரோட பொறுப்பு? இல்லை, இப்போது ஒலிம்பிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்லருக்கெல்லாம் ஒரு டீம் இருக்கும். கோச் இருப்பாங்க, அந்த ஸ்பாரிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ட்ரெயினர் இருப்பாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பிளான் இருக்கும். ஸோ அதனால தான் இது இவ்வளவு ஒரு கேள்விக்குறி ஏன் வருதுன்னா, அற்புதமான அந்த வெற்றியை பெற்ற பிறகு இது நடக்குங்கிறது யாருமே வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நிச்சயமாக ஒரு முழு விசாரணை இருக்கணும். என்ன நடந்தது, யாருடைய தவறு? இப்போ சரி, இந்த 150 கிராம் இப்போ 2 கிலோ ஏன் கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு விசாரணை. ஏன் அது? ஏன்னா அவங்க வழக்கமாக 53 கேஜி கேட்டகரியில் தான் அவங்க பங்கேற்கிறது. இந்த முறை ஒரு கேட்டகரி லோவர் வெயிட் கேட்டகரியில் போகிறாங்க. ஸோ இதை கண்காணித்து எடை ஏற்கனவே கண்ட்ரோலில் இருக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து தவறி விட்டார்களா? நைட்டு ஃபுல்லாக வந்து ஜாகிங் பண்ணாங்க, ஒரு உணவோ தண்ணி கூட குடிக்கலை, எவ்வளோ ஸ்வெட் பண்ண முடியுமோ அதுக்கு 4 மணி நேரம் சோனாவில் உட்காந்தாங்கங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடல, ஒன்றுமே பண்ணல, நீங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் டயர்டாகிடும், மென்டலாகவும் டயர்டாகும். ஸோ இது நிச்சயமாக யார் இதற்கு பொறுப்புங்கிறது நிச்சயமாக ஒரு விசாரணை நடக்கணும். சில மாதங்களுக்கு முன்னால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வினேஷ் போகத் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதாவது தான் வந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்பதை தடுக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ஒலிம்பிக் கமிட்டி மேலே ஒரு குற்றம் சாட்டு வச்சிருந்தாரு. அதே நேரத்தில் இப்போ வந்து இந்திய மல்யுத்த சங்கத்தின் தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரே நைட்டில் வந்து அவங்களுடைய எடை கூட இருக்குதா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்மளால் பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லைங்க, இது வரைக்கும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஸோ ஆதாரம் வருகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த நிமிடம் வரை இது வேணும்னே பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ அதனால் அந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது. என்ன பிரச்சனைனா, பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்தில் வினேஷ் போகத் வந்து மல்யுத்த வீரர்கள் சார்பாக பல குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. சாலையிலேயே போராட்டம் நடத்தினாங்க, காவல்துறையால் இழுத்து செல்லப்பட்டார். இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த பீரியடில் இந்த இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வச்சாங்க, அது உண்மை. ஆனால் அதை சம்பந்தப்படுத்தி இப்போ நடந்ததுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதற்கு ஆதாரம் வேண்டும். இதுவரை அந்த ஆதாரம் வரல. பட் நிச்சயமாக எதனால் அது நடந்தது? வெறும் இன்காம்பிட்டன்ஸா, ஜஸ்ட் சொதப்பிட்டாங்களா, இல்லை? ஏன்னா மக்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஏதோ ஒரு சாதாரண தன்னிச்சையாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது வந்து ஒரு ஹைலி சயின்டிஃபிக் எக்ஸசைஸ். ஸோ நம்ம மக்கள், அதான் நான் முதலே சொன்ன மாதிரி, ஏதோ போய் நம்ம வேயிங் மெஷினில் நிற்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டீமே உங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த டீமில் யாராவது தப்பு செஞ்சாங்களா, ஏதாவது கோட்டை விட்டுட்டாங்களா, ஏதாவது இன்காம்பிட்டன்ஸ் இருந்திருக்கா, அதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணையில் கண்டுபிடிக்கணும். இந்த வருஷம் ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஜொலிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வினேஷ் ஒரு வேளை ஒரு தங்கப்பதக்கம் வென்றிருந்தால் ஒரு மிகப்பெரிய அட்லீஸ்ட் ஒரு சால்வேஜ் ஆகிருக்கும். இல்லைன்னா இது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் ஒலிம்பிக்ஸ். கடந்த 2-3 ஒலிம்பிக்ஸாக தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருந்த இந்தியா இந்த ஒலிம்பிக்ஸில் கொஞ்சம் பின் தங்கி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்ச்சரியில் எதிர்பார்ப்பு இருந்தது, ஒன்றுமே வரல. பேட்மிண்டனில் எதிர்பார்ப்பு இருந்தது, ஒன்றுமே வரல. ஷூட்டிங்கில் இன்னும் அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, அதுவும் வரல.
ஸோ நிச்சயமாக ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்.